ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்க பிள்ளைமடம் அப்படின்ற கிராமம். இங்க அரசு புறம்போக்கு நிலத்துல இருக்க பனை மரங்களை வெட்டி கடத்தி அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்துறவங்க மீது அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குறதா அங்க இருக்க பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ராமேஸ்வரம் சாத்தக்கோன் வலசை ஊராட்சிக்கு உட்பட்ட பிள்ளைமடம் கிராமத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் ஏராளமான பனை மரங்கள் இருந்தன. கிராமத்திற்குள் கடல் நீர் மற்றும் வெள்ள நீர் புகுவதை தடுக்கும் விதமாக இந்த பனை மரங்கள் இருந்தன. அந்த பகுதியை ஆக்கிரமித்திருந்த தனிநபர் ஒருவர் சுமார் 100 மரங்களை வெட்டி கடத்தியதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயக்கம் காட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். பாக்குளத்தை சேர்ந்த சக்கரை என்பவர் தனியார் ஆக்கிரமித்து இதை அரசு கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்று தனியார் பொதுநல வழக்கும் போட்டு எங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல உள்ள 94 பனைமரத்தை அவர் யாருக்கும் தெரியாம வெட்டிட்டார். இதை கிராம அலுவலர்களுக்கு தெரிவிச்சு அதிகாரிகள் வந்து பார்வையிடாம இணக்கத்தொகையாக 9000 போட்டிருக்காங்க. ஆனா அந்த சட்டத்தினுடைய பனையினுடைய மதிப்பு சட்டம் மட்டை ஓலை இது எல்லாம் சேர்த்தோம்னா 1,10,000 ரூபாய்க்கு மேல வரும். இது மட்டுமின்றி அதே நபர் அந்த பகுதியில் உள்ள வண்டி பாதையையும் ஆக்கிரமித்திருப்பதால் அப்பகுதியை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும் அதிகாரிகள் இதற்கு துணை போவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். வலதுபுறமா அந்த ஓடை இருக்கிறது. இந்த ஓடையில் உள்ள இந்த இடம் இருக்கிறது வண்டிப்பாதை. இந்த வண்டிப்பாதையை வந்து ஆக்கிரமம் பண்ணியிருக்காரு. இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இதை வந்து அரசு கவனத்தை கொண்டு வந்து இந்த பொதுமக்கள் பயனடைய செய்யறதுக்கு இதை அரசு கவனத்தில் கொண்டு வரணும். இந்த இடத்தை யார் ஆக்கிரமம் பண்ணியிருக்கா? இது யாரோட இடம்? சக்கரை என்பவர் ஆக்கிரமம் செஞ்சிருக்காரு. அதாவது அரசு வண்டிப்பாதை புறம்போக்கு இது வந்து மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரணும். இந்த மாவட்ட நிர்வாகம் தகுந்த சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஏதாவது ஓட்டு கிடக்க வந்தோடனே 4 வண்டி 5 வண்டி வருது கச்சாருல எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டை போட்டு என்ன செய்ய ஒரு புண்ணியமே எங்களுக்கு கிடையாது. ஒரு பெயர் கட்டடம் கிடையாது. ஓடி இருக்கு கட்டை கிடக்கு நடுவுக்கு ஆத்து கிடக்கு அப்புறம் கண்டை கிடக்கு எங்கிட்டு போய் நாங்கள் எதுவும். மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து பனைமரங்களை வெட்டியவர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு அந்த பகுதியில் புயல் காப்பகம் கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த பிள்ளைமடம் கிராமத்தை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டுமேயானால் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்த இடத்தை மீட்பதோடு இந்த பகுதியில் மிகப்பெரிய புயல் காப்பகமோ அல்லது இந்த கிராமத்தில் இந்த வெள்ள நீர் புகுறாத அளவிற்கு இந்த பகுதியில் மிகப்பெரிய தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்பதே இந்த கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பிள்ளைமடத்தில் இருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.